அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் போர் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன விடயங்களை கூறப்போகின்றார் என்பது நேற்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய உரையில் என்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன, ஈரான் போரின் நிறைவு குறித்து அவர் என்ன விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயங்கள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. ட்ரம்ப் உரையாற்றிய அதே நாளில் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஷாஷ்கியன் அவர்கள் அமெரிக்க மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக சிரியாவில் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றைய தினம் இஸ்ரேல் மிக கடுமையாக ஈரானால் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் பிராந்தியத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான பிந்தைய சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போர் தொடர்பாக நேற்று அமெரிக்க மக்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ உரையை நிகழ்த்தியிருந்தார். அந்த உரையில் வழக்கம் போன்று நாங்கள் ஈரான் கடற்படையை அழைத்து விட்டோம், விமானப்படையை அழைத்து விட்டோம், பீரங்கிகளை அழைத்து விட்டோம், ட்ரோன் படையை அழைத்து விட்டோம், ஏவுகணை ஏவுதளங்களை அழைத்து விட்டோம் என்று தன்னுடைய வழக்கமான பொய்களையும் வழக்கமான வெற்றி மாபெரும் வெற்றி நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஒரு மாதமாக இதைதான் ட்ரம்ப் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அந்த விடயங்களை ஆரம்பத்தில் குறிப்பிட்டார். பின்னர் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவன், தான் இல்லாவிட்டால் உலகத்தையே ஈரான் விழுங்கிவிடும், இஸ்ரேலை காப்பாற்றினேன், அரபு நாடுகளை காப்பாற்றினேன், அப்படி இப்படி என்று தன்னுடைய ஒரு சுய புராணமாக, அதாவது தன்னைத்தானே புகழக்கூடிய ஒரு உரையாகத்தான் ட்ரம்பினுடைய உரையில் பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. தன்னை வேறு நபர்கள் புகழ்வது வேறு விஷயம், தன்னைத்தானே புகழக்கூடிய ஒரு சைக்கோத்தனமான பல விடயங்களை இவர் குறிப்பிட்டார். நான் இல்லாவிட்டால் இந்த உலகமே சுடுகாடாக மாறிவிடும், நான் தான் இந்த உலகத்தை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன் என்பதெல்லாம் கூறிவிட்டு ஈரான் மீதான போர் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் முடிந்துவிடும், நாங்கள் ஈரானை மிக கடுமையாக இந்த 2 வார காலப்பகுதிக்குள் தாக்கப் போகின்றோம், அதாவது ஈரான் கற்காலத்துக்கு செல்லும் அளவுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகின்றோம் என்று வழக்கம் போன்ற ஈரான் மீதான தன்னுடைய குரோதத்தையும் ஈரான் மீதான வெறுப்பையும் கக்கியிருக்கின்றார் ட்ரம்ப். எனவே இந்த ட்ரம்பினுடைய பேச்சுக்களில் போர் உடனடியாக நிறைவுக்கு வரும் என்ற வாதங்களும் தற்போது கேள்விக்குறியாக இருக்கின்றன. ஏனெனில் இதற்கு முன்பாக 1 வார கால பகுதிக்குள் முடிவடையும் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது 2 முதல் 3 வாரங்களில் போர் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்திய பின்னர் நாங்கள் போரை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று கூறியிருப்பது 2 வார காலங்கள் மிக கடுமையான தாக்குதல்கள் நடைபெறப் போகின்றன, போர் உச்சமடையப் போகின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதிலும் தன்னுடைய பேச்சின் இடைநடுவில் பிரான்சினுடைய ஜனாதிபதி மெக்ரோன் குறித்து நான் அவருடைய பிரான்சின் அதிபர் மெக்ரோனை கார்மோஸ் ஜலச்சந்தைக்கு கப்பல்களை அனுப்புமாறு கேட்டிருந்தேன், ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அவருடைய மனைவி அவரை மோசமாக நடத்துகின்றார், மேலும் அவர் தாடையில் விழுந்த அடியிலிருந்து மீண்டு வருகின்றார் என கேலியாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய தலைவர், ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இன்னொரு நாட்டினுடைய தலைவரை பார்த்து அவருக்கு அவருடைய மனைவியினுடைய பிரச்சனையே பெரிதாக இருக்கின்றது, அவருடைய மனைவி அவரை மோசமாக நடத்துகின்றார் என்று பேசுகின்றார். இதெல்லாம் எவ்வளவு ஒரு தரங்குறைந்த அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், அல்லது அமெரிக்கர்கள் ஒரு தகுதியற்ற மனிதனை தேர்ந்தெடுத்தால் அவங்களுடைய பேச்சுக்கள் எப்படித்தான் இருக்குமா என்று பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைக்கும் அளவில் தான் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றன. இன்னொரு நாட்டு ஜனாதிபதி மெக்ரோனை அவருடைய மனைவி சரியாக நடத்தவில்லை, அவர் மனைவியிடம் வாங்கிய அடியில் நிலையிழைந்து போயிருக்கின்றார். இதுவல்லாமல் ஒரு ஜனாதிபதி, ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு, சாதாரணமாக பாலர் வகுப்பில் படிக்கக்கூடிய பாடசாலை குழந்தைகள் கூட இப்போ நன்றாக நாகரிகமாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை பார்க்கும் பொழுது இதுதான் அமெரிக்காவா, இப்படிப்பட்ட நபரைத்தான் அமெரிக்கர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்களா, இதுதான் அவர்களுடைய பண்பா என்றெல்லாம் அமெரிக்காவின் மக்கள் குறித்தும் அமெரிக்க நாடு குறித்தும் பல கேள்விகளையும் பல்வேறுபட்ட சந்தேகங்களையும் எமக்கே தற்போது ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. மிகவும் கீழ்த்தரமான முறையில் வேறு நாட்டு அதிபர்கள், பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் நேட்டோ நாடுகளை நம்பி பயனில்லை, நேட்டோவிலிருந்து நாங்கள் வெளியேறுவது குறித்து கூட ஆலோசித்து வருகின்றோம் என்ற விடயங்களையும் அவர் முக்கியமாக கூறியிருக்கின்றார். எனவே வழக்கம் போன்று நஞ்சை கக்குவது என்று சொல்வார்கள், ஈரான் மீதான தன்னுடைய நஞ்சை ட்ரம்ப் கக்கி இருக்கின்றார், அதுதான் உரை. ஆனால் ட்ரம்பினுடைய உரை முடிவடைந்து சில நிமிடங்களிலேயே ஈரான் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கின்றார்கள்.
என ஈரான் ஒரு செய்தியை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய உரை முடிவடைந்து சில நிமிட நேரங்களுக்குள் ஒரு மிக கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலினுடைய அண்டர்கிரவுண்ட் நிலத்தடியில் செல்லக்கூடிய நீர் குழாய்கள் எல்லாம் வெடித்து சிதறி எங்கும் தண்ணீர் பாய்ந்து டெல்-அவிவ் முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய காட்சிகள் மிக கடுமையான டெல்-அவிவ், கைஃபா போன்ற நகரங்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை இல்லாத தாக்குதலை நடத்தியிருப்பது ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கு ஈரான் பயந்து விட்டார்களா அல்லது ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களுக்கு அவருடைய பதில் என்ன? 2-3 வாரங்களுக்கு மிக கடுமையாக தாக்கப் போகின்றோம், கற்காலத்துக்கு அனுப்பப் போகின்றோம் என்றால் ஈரான் பயந்து கொண்டு ஐயோ தலைவரே எங்களை எவ்வாறு தாக்கி விடாதீர்கள், நாங்கள் சரணடைந்து விடுகின்றோம், ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்து விடுகின்றோம் தலைவரே என்று தன்னிடம் வந்து விடுவார்கள் என்று ட்ரம்ப் கணக்கு போட்டாரா தெரியவில்லை. ஈரான் பதிலடியை தங்கள் ஏவுகணைகள் மூலம் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மிக கடுமையான தாக்குதல், இஸ்ரேல் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதும் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து தன்னுடைய உரையின் போது இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த எங்கள் நட்பு நாடுகளின் ஆதரவுகளுக்கு மிகப்பெரிய நன்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நட்பு நாடுகளை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம், அவர்கள் காயப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் வேடிக்கை என்னவென்றால் தினமும் மத்திய கிழக்கு நாடுகள் ஈரான் ஏவுகணை தாக்குதலால் நடுங்கி போயிருக்கின்றன. அவர்களுடைய விமான நிலையங்களையே சரிவர இயக்க முடியவில்லை என்றால் விமான நிலையங்களே தாக்குதலுக்குள்ளாகின்றது. அங்கு டூரிசம், சுற்றுலாத்துறை முற்றாக படுத்துவிட்டது. முதலீட்டாளர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். ஏனடா அமெரிக்காவினுடைய முகாம்களை எங்களுடைய மண்ணில் கொண்டு வருவதற்கு அனுமதித்தோம் என்று அவர்களை விழிபிதுங்கி நிற்கின்றார்கள். ஈரானிடத்து எங்கே தாக்கப் போகின்றார்கள் என்று தெரியாமல் இந்த நிலையில் அவர்கள் தாக்குதலுக்குள்ளாவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ட்ரம்ப் கூறுவது ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகள் குறித்து மிகப்பெரிய கேள்விகளையும் அவருடைய சொல்லுக்கும் களத்தில் நடக்கக்கூடிய செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் தெளிவாக தெரிகின்றது. அடுத்து ஹார்மூஸ் ஜலச்சந்தி குறித்து ஈரான் ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்று ஆற்றிய உரையின் போது ஹார்மூஸ் நீரிணையின் எதிர்காலத்தை ஈரானும் ஓமனும் மட்டுமே தீர்மானிக்கும் என்று அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார். ஹார்மூஸ் நீரிணை தொடர்பாக இன்னும் அமெரிக்காவும் பற்றிய நாடுகளும் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து பேசி வரும் சூழ்நிலையில் போர் தொடங்கியதிலிருந்தே இந்த நீர்வழிப்பாதை வழியாக இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளின் கப்பல்கள் செல்வதற்கு நாங்கள் அனுமதித்திருக்கின்றோம். ஆக்கிரமிப்பில் இணைந்து கொள்ளாத நாடுகளையும் அனுமதிப்பது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். ஆனால் இந்த ஹார்மூஸ் ஜலச்சந்தியை எப்படி நிர்வகிப்பது, இதில் எந்த நாட்டு கப்பல்கள் செல்ல வேண்டும் என்பதை நாங்களும் ஓமனும், ஏனெனில் மறுபக்கத்தில் ஓமன் இருக்கின்றார்கள், ஈரானும் ஓமனும் மட்டுமே தீர்மானிக்கும், அமெரிக்காவோ வேறு நாடுகளோ அல்ல என்ற ஒரு செய்தியையும் அவர் திட்ட தெளிவாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியினுடைய கருத்துக்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியனும் நேற்று அமெரிக்க மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார். அல்லாஹ்வின் பெயரால் கருணையாளனும் இரக்கமுடையவனுமாகிய பெயரால் அமெரிக்க மக்களே, பொய்ப்பிரச்சாரங்கள் மற்றும் திரிக்கப்பட்ட கதைகளுக்கு மத்தியிலும் உண்மையை தேடி சிறந்த வாழ்க்கையை விரும்பும் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்வது, ஈரான் உலகின் மிக பழைய தொடர்ச்சியான நாகரிகங்களில் ஒன்று. நவீன வரலாற்றில் ஈரான் ஒருபோதும் ஆக்கிரமிப்பு, விரிவாக்கம், காலனித்துவம் அல்லது ஆதிக்கம் செலுத்தும் பாதையை ஒருபோதும் தேர்ந்தெடுக்கவில்லை. பலமுறை ஆக்கிரமிப்பு, படையெடுப்பு அழுத்தங்களை சந்தித்தும் அண்டை நாடுகளை விட இராணுவ வலிமை இருந்தும் ஈரான் ஒருபோதும் எந்த ஒரு போரையும் தொடங்கவில்லை. தாக்கியவர்களை மட்டுமே துணிச்சலோடு முறியடித்திருக்கின்றது. ஈரானிய மக்கள் அமெரிக்க, ஐரோப்பிய அல்லது அண்டை நாட்டு மக்களுக்கு எதிரான விரோத போக்கு கொண்டவர்கள் அல்ல. அவ்வாறு போக்கு இருப்பதாக இவர்கள் சிருஷ்டித்திருக்கின்றார்கள். மேற்குலக ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் ஈரானுக்கு எதிரான போரை நியாயப்படுத்துவதற்கு இதை சிருஷ்டித்திருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் மக்களினுடைய எந்த ஒரு செயற்பாடுகளிலும் எந்த ஒரு நாட்டுக்கான விரோதத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நவீன வரலாற்றில் மிக பொறுமையையும் மிகவும் நிதானத்தையும் நாங்கள் கடைபிடித்தாலும் எங்கள் மீது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல், எங்கள் மக்கள் மீதான படுகொலைகள், தலைவர்கள் மீதான படுகொலைகள் என்பன எங்களையும் பதில் தாக்குதல் நடத்தும் நிலைக்கு தள்ளி இருக்கின்றது. எனவே பொய்ப்பிரச்சாரங்களையும் சிலரின் அரசியலுக்காக நடைபெறும் போரையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் ஒருபோதும் போரை விரும்புவதில்லை. ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்ட போரில் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கப் போவதும் இல்லை.
நீதியின் பக்கம் நின்று நியாயத்தின் பக்கம் எங்கள் இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்வோம். எங்கள் மீது திணிக்கப்பட்ட போர் நிறுத்தப்பட்டால் நாங்களும் இந்த போரிலிருந்து விலகிவிடுவோம் என்று தெரிவித்தது மட்டுமல்ல, போர் மீண்டும் திணிக்கப்பட்டால் மிக கடுமையான முறையில் எதிர்கொள்வதற்கும் நிலைத்திருப்பதற்கும் நாங்கள் அனைத்தையும் செய்வோம் என்ற ஒரு செய்தி. எனவே ஈரான் மக்கள் குறித்து உலகளவில் ஒரு பொய் பிரச்சாரம். அவர்கள் அமெரிக்காவை அளிக்க விரும்புகிறார்கள், இஸ்ரேலை அளிக்க விரும்புகின்றார்கள் என்பதெல்லாம் இவர்கள் இட்டுக்கட்டிய பொய்கள். இவர்கள் அவ்வாறு சிருஷ்டித்து வைத்திருக்கின்றார்கள். அப்படியான தேவையில்லை. உண்மையில் எந்த ஒரு போரையும் ஈரான் தொடங்கவில்லை. போர்களை பார்த்தால் தெரியும் என்று ஒரு தெளிவான செய்தியை பெஷாஷ்கியான் அவர்களும் நேற்றைய தினம் அமெரிக்கர்களை நோக்கி ஒரு அறைகூவல் விடுத்திருக்கின்றார். அடுத்து ஈரான் இராணுவம் இஸ்ரேலினுடைய வடக்கு மற்றும் மத்திய இஸ்ரேலை நோக்கி 2 கட்டங்களாக மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய ஒலிபரப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ள தகவலில் இந்த தாக்குதல் காரணமாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அபாய எச்சரிக்கை சங்குகள் ஒழிக்கப்பட்டதுடன் மில்லியன் கணக்கான இஸ்ரேலிய மக்கள் பாதுகாப்பான பதுங்குகுழிகளிலும் நிலத்தடி அறைகளிலும் தஞ்சம் புகுந்து தங்கள் பாதுகாப்பை தேட வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாகி இருந்தார்கள். இஸ்ரேலினுடைய உட்கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்திருக்கின்றது. நீர் வடிகால் அமைப்புகள், நிலத்தடியாக செல்லக்கூடிய நீர்வளங்கள், குழாய்கள் முற்றாக தகர்க்கப்பட்டமையால் மிகப்பெரிய வெள்ளக்காடாக டெல் அவீவ் நகரம் காணப்பட்டதாக இங்கு இருக்கும் செய்தி தெரிவித்திருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் உடைய மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை குறிவைக்கப் போவதாக ஈரான் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார்கள். சொன்னதை போல நேற்றைய தினம் அமேசான் நிறுவனத்தின் கிளவுட் தளம் மீது ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். பஹ்ரைனில் உள்ள பிரம்மாண்டமான தரவு மையம் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் பஹ்ரைனில் இயங்கி வரும் அமேசான் நிறுவனத்தின் கிளவுட் கம்ப்யூட்டிங் தளம் ஏவுகணை தாக்குதலால் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றது. பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் ஈரான் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு தாம் மிகப்பெரிய அளவில் போராடி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் அமேசான் நிறுவனத்தின் மிக முக்கியமான தரவு மையமாக விளங்கும் இந்த தளம் சிதைக்கப்பட்டிருப்பதால் பல பன்னாட்டு நிறுவனங்களின் இணைய சேவைகள் மற்றும் கிளவுட் சேமிப்பு வசதிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீது ஈரான் நேரடி தாக்குதலை நடத்தும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதால் சர்வதேச தொழில்நுட்ப சந்தையும் மிகப்பெரிய அளவில் ஆட்டம் கண்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, டிஜிட்டல் மற்றும் பொருளாதார இலக்குகள் மீதான ஈரானின் தாக்குதல் தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக ஏற்படும் இழப்புகளுக்கு அப்பால் தொழில்நுட்ப சந்தைகளும் அத்தியாவசியமான அந்த நாடுகளின் உடைய இணைப்பு சேவைகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அது மிக கடுமையான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்றும் பலரும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஏனைய அமெரிக்க நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு பாதுகாப்புகளை இவர்கள் பலப்படுத்தினாலும் தாக்குதலை நடத்துவதாக ஈரான் அறிவித்தால் தாக்குதலை நடத்திவிடுகின்றார்கள். அமெரிக்க இராணுவ தளங்களை இவர்களுக்கு பாதுகாக்க முடியவில்லை. எனவே தங்களுடைய நாட்டு இராணுவ தளங்களை பாதுகாக்க முடியவில்லை. பொருளாதார நிறுவனங்களை பாதுகாப்பை பலப்படுத்தி எவ்வாறு பாதுகாக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து உலக சந்தையில் மீண்டும் கச்சா எண்ணெயின் விலை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்களை அடுத்து ட்ரம்பினுடைய பேச்சுக்களில் இந்த யுத்தம் உடனடியாக முடிவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதால் $100 காணப்பட்ட இந்த கச்சா எண்ணெயின் விலை ட்ரம்பினுடைய உரையின் பின்னர் பீப்பாய்க்கு $105.38 அதிகரித்திருக்கின்றது. இது கச்சா எண்ணெய் நுகர்விலும் உலக பொருளாதாரத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற செய்தியை பொருளாதார நிபுணர்கள் கவலையுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு சிலரினுடைய ஆக்கிரமிப்பு வெறிக்காக யுத்தத்திற்காக ஒட்டுமொத்த உலகமும் விலை கொடுக்கின்றது. இன்னும் பெரிய விலையை கொடுக்கப் போகின்றது என்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இறுதியாக அமெரிக்காவினுடைய AWACS அதாவது தாக்குதல் விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள் உள்ள இடங்கள் மற்றும் பிராந்திய தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். பெங்குரியன் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க AWACS மற்றும் எரிபொருள் விமானங்களை தாம் தாக்கி அளித்திருப்பதாகவும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்டறிந்து கண்காணிக்கும் ரேடர் தளம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிறுத்தப்பட்ட எண்ணெய் சேமிப்பு விமானங்களையும் தங்களுடைய ட்ரோன்கள் மூலம் மிக கடுமையாக தாக்கி செயலிழக்க செய்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள்.
அதிலும் தற்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்குவதற்கு தாம் 2000 கிலோமீட்டர் செயல்பாட்டு வரம்பு கொண்ட சக்தி வாய்ந்த அரஸ்-2 ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ட்ரோன்கள் ட்ரேடர்களில் சீக்கிரம் சிக்காமல் 2000 கிலோமீட்டர்கள் தொடர்ச்சியாக பயணித்து இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டமை என்பதையும் ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து வரும் நாட்களில் ஈரானின் இந்த அரஸ்-2 ட்ரோன்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்றும் இந்த போரியல் நிலைமைகளை ஆராயக்கூடிய வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.